Hello students, welcome to Kalvikkoda. Example 3.21 கேட்டிருக்காங்க question find the square root of அப்படின்னு சொல்லி ஒரு polynomial expression கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இல்லைனா வெறும் நார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருந்தால் அதை எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோமா. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாலினாமியல்னால் என்ன, மோர் தென் ஒன் டேர்ம், எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் பவர் 3 இருக்குது, எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா பவர்ஸ் வந்து கரெக்டாக ஆர்டராக இருக்கா. அதாவது இங்கே 4 இருக்குது, அதை விட 3 கம்மியாக இருக்கா, அதை விட 2, அதுக்கப்புறம் 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாலினாமியலுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இங்கே போடுறது எல்லாமே கோஷன் போடுவோம் இல்லைங்களா, இங்கே டிவைசர் போடுவோம். ஓகேங்களா? இங்கே 64 எக்ஸ் பவர் 4 இருக்குது. அதாவது நான் இங்கே என்ன நம்பர் போடுறேனோ அதே நம்பர் தான் என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் எடுத்துக்கலாம். 64 எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 8 8 64. அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், 8 போட்டுக்கிறேன். இங்கே 8 போட்டேன்னா இங்கேயும் என்ன பண்ணணும், 8 போடணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் பவர் 4 இருக்குது. நான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 8 8 64, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4ன்னு ஆகும். ஓகேங்களா? 64 எக்ஸ் பவர் 4. அடுத்து என்ன பண்ணுவோம், டிவிஷன்னா சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஸோ 0 ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது நார்மலாக டிவிஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேர்மாக தான் நம்ம கீழே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் லாங் டிவிஷனில், அதுவும் ஸ்கொயர் ரூட் டிவிஷன் நம்ம பண்ணும்போது 2 டேர்மாக இறக்கணும் கீழே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே -16x³ வரும். அடுத்தது +17x² வரும். புரியுதா? 2 எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும், நம்ம 2 டேர்ம்ஸை கீழே இறக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே 8x² இருக்கா, மேலே நான் கோஷன்ட்டில் என்ன போட்டிருக்கேனோ அடுத்த எக்ஸ்பிரஷனை டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் 2ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதை என்ன பண்ணணும், இன்ட்டு 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் இதுக்கு நேரம். ஏன்னா இப்போ இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 8x² × 2 எனக்கு என்ன வரும், 16x². ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே இங்கே 16x² இருக்குது. ஓகேங்களா? இங்கே நான் ஒரு வேல்யூ போட்டேன், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரணும். அதாவது இதே ஆன்சர் எனக்கு கீழே வரணும். ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன போடலான்னா -x போடுறேன். அங்கே -x போட்டால் என்ன பண்ணணும், இங்கேயும் -x போடணும். இப்போ இங்கே 8x² போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும், 8x² போட்டேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே -x போட்டிருக்கேன், இங்கேயும் -x போடணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த -x-ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ -x × 16x² என்ன கிடைக்கும், -16x³. சப்போஸ் நீங்கள் +x போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன கிடச்சிருக்கும், +x³ கிடச்சிருக்கும். அப்புறம் நான் மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், அது ரெண்டுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம், -x × -x என்ன வரும், +x². அடுத்தது சைன் சேஞ்ச் பண்ணலாமா, என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது 0 ஆகிடுமா. அடுத்தது 17ல் 1 போயிடுச்சுன்னா 16x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2 டேர்மாக தான் கீழே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் என்ன வரும், -2x வரும். அடுத்தது +1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா 8x² - x. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 16x² - 2x கிடைக்குமா. அதில் என்ன பண்ணணும், இதுக்கு நேராக எழுதணும், 16x² - 2x. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணணும், இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு இது கூட நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், 16x² கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், +1 போடலாமா. இங்கே நான் +1 போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும், +1 போடணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? இங்கே என்ன போடுறோமோ அது அப்படியே இங்கே போடணும். ஓகேங்களா? இங்கே 1 போட்டோம் இல்லையா, ஸோ இதை வச்சு ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 1 × 16x², 16
எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு மைனஸ் 2x என்ன வரும் மைனஸ் 2x 1 இன்ட்டு 1 என்ன வரும் ப்ளஸ் 1. அடுத்து என்ன பண்ணலாம் சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணலாமா மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் 0 வந்துடும். ஓகேங்களா. அப்போது கொடுத்துருக்கிற கொஷினோட ஸ்கொயர் ரூட் என்ன சொல்யூஷன் எப்படி எழுதணும் therefore 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. இதுக்கு தானே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த பாலினாமியலுக்கு. நமக்கு என்ன கோஷன் கிடைச்சது 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன போடணும் மாடுலஸ் போடணும்.